அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு உலகத்துக்கு காட்ட நினைக்கிறீங்களா, அதே மாதிரிதான் நீங்க நடந்துக்கவும் முயற்சி பண்ணுவீங்க. ஆனா சில எக்ஸ்டர்னல் சிச்சுவேஷனால உங்க பிஹேவியர்ல சில மாற்றங்கள் ஏற்படும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, பெரும்பாலான வீடுகள்ல பார்த்தோம்னா வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க அப்படின்னு தெரிஞ்சாலே கூட்டி தொடச்சி துணி எல்லாம் மடிச்சு வச்சு கிளீனா வச்சுக்க ட்ரை பண்ணுவோம். ஆனா கெஸ்ட் போன பிறகு பேக் டு நார்மல் ஆயிடும், யூஷுவல் லைஃப் ஸ்டைலுக்கு திரும்பிடுறது உண்டு. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஆபீஸ்ல மேனேஜர் நம்மள கவனிச்சுக்கிட்டே இருந்தா நம்மள பல பேர் யூஸ்வலா இருக்கிறத விட கொஞ்சம் நல்லாவே ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுவோம். இந்த சேஞ்சஸ் தான் உளவியல்ல ஹாத்ரான் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றது உண்டு. சரி, இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்பர் 1, யாரோ உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னும் போது நடக்கும். நம்பர் 2, உங்க மேல ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது இந்த சேஞ்சஸ் நடக்கும். நம்பர் 3, உங்க சூழ்நிலை கொஞ்சம் ப்ரெஷரைஸ்டா சேஞ்ச் ஆகும் போது அந்த மாதிரி சமயத்திலயும் இந்த சேஞ்சஸ் நடக்கும். இது பாசிட்டிவாவும் நடக்கிறது உண்டு, நெகட்டிவாவும் இருக்கிறது உண்டு. இப்ப சொன்னது எல்லாமே பாசிட்டிவ் சேஞ்சஸ். சரி, நெகட்டிவ் என்னன்றதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். நம்பர் 1 பார்த்தோம்னா, யாரோ உங்களை மானிட்டர் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சா ரொம்ப பதட்டப்பட ஆரம்பிச்சிருவீங்க, ரொம்ப கான்சியஸா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, ஒழுங்காவே ஃபோக்கஸ் பண்ணவும் முடியாது. நம்பர் 2, ஒவ்வொரு பர்சனுக்கும் அவங்க தேவைகளும் ஆசைகளும் மாறுபடும் இல்லையா? ஆனா மத்தவங்க உங்க மேல ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சு அத உங்களால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க உங்களுக்கு ஒரு வாக்குவாதம் ஏற்படும், சண்டை சச்சரவு ஏற்படுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. இதெல்லாம் அவாய்ட் பண்ண கூட நீங்க இந்த சேஞ்சஸ்க்கு அடாப்ட் ஆயிடுவீங்க. ஆனா இது பல நேரங்கள்ல ரொம்ப இன்டென்ஸ் ஆகி நீங்களாவே இருக்க முடியாது. இது முக்கியமா உங்களுடைய இன்டெகிரிட்டி, சின்சியாரிட்டி, உங்களுடைய ஆத்தென்டிசிட்டி, இது எதுவா இருந்தாலும் உங்களை யாரோ கவனிக்கிறாங்கன்னு தெரிஞ்சா நீங்க எப்படி பிஹேவ் பண்றீங்க அப்படின்றதும் சேஞ்சஸ் ஆகும். சொசைட்டியோட ஒத்து வாழும், அதே சமயம் சொசைட்டில எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணவும் முடியாது. இது நல்ல மனசுல வச்சுக்கோங்க. உங்க இண்டிவிஜுவாலிட்டியை என்னைக்கும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க வேண்டாம். அண்ட் ஆத்ரான் எஃபெக்ட் மூலியமா உங்க பிஹேவியர் அண்ட் எபிலிட்டிஸ் பெட்டர் ஆகுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த டெம்பரரி சேஞ்சஸ் லைஃப்ல பெர்மனண்டா பாசிட்டிவா இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணலாமா? இந்த உளவியல் கருத்து பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.